ஹாய் 12 மணியான இரவு ஓடி போய் ஃபேஸ்புக்கை பார்க்குறேன். இந்த நாள் போன வருஷம் என்ன செஞ்சிருப்பேன், அதுக்கு முதல்ல என்ன செஞ்சிருப்பேன்னு சொல்லி இதுதான் நான் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச மெமரி ரெண்டு வந்தது. இந்த கொண்ட மாலை, இந்த சாரி ப்ளவுஸுக்கு பின்னால் அந்த குஞ்சம் முண்டு காட்டு வந்தானே அந்த கட்டுற கைத்துக்கு கீழே அதெல்லாம் ஒரு வட்டமாக ஒரு ஃப்ரில் வச்சு நல்ல படிவாக ஒர்க் பண்ணி கட்டி கொண்டு எங்கேயோ போனது. ஆனால் அந்த போன ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. இதை நான் செஞ்சது என்னோட 12 மணித்தால் டியூட்டியிலேருந்து ALS-ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். ALS-ன்னு அடிச்சு பாருங்கள். அது ஒரு நரம்பியல் சம்பந்தமான ஒரு டேஞ்சரஸான ஒரு வருத்தம். இள வயசில் 40-40 அதை கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரே வழி சாவுதான். எனக்கு தெரிஞ்சு அந்த வருத்தத்தோட வருஷம் வாழ்ந்து செத்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், பிரிட்டிஷை சேர்ந்தவர். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அநேகமாக என்னோட பேஷண்ட் எல்லாம் ஒரு 6-7 வருஷத்தில் செத்துருவாங்க. எல்லாரும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. பட் இந்த சாரி ப்ளவுஸ் நான் தச்சேன்னு சொன்னேன் தானே, அந்த ஒரு பேஷண்ட் வீட்டில் இருந்து அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சரியான பாண்டிங், அவங்களோட நல்ல நெருக்கம், அவங்களோட மரணமும் என்ன சரியாக பாதித்தது உண்டு. நிறைய டைம் அவரோட நான் நல்லா கதைப்பேன். அவள் எனக்கு ஒரு பெரிய புத்தகம் மாதிரி, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க மந்திரம் மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவள் எனக்கு சொன்னதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஞாபகம் வந்தது. மாலினி சுடலைக்கு போகிற போது எங்களோட விஷ் லிஸ்ட்டில் பெண்டிங்கில் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படி சொன்னால். ஏன்னாண்டா அவருக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருந்தது. மற்றது சொன்னால் பேரை, புகழை, பதவியை, வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடையணும்னு சொன்னால் முதல்ல தோல்வியையும் அவமானத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ளு. அப்படி இல்லையோ நீ அந்த இடத்தை எட்ட முடியாது.